ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆம்ஸ்டர் காம்பேக்டில் நம்ம எல்லாருமே மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட விட்ரா பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது என்ன ஆகும்னா, நம்மள்ட்ட இருக்க காயினை நம்ம ஏர்ட்ராப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை டோக்கனாக நம்ம விட்ராவல் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படின்றப்போ இதே பேஸில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பிக்சல் டேப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்த பிக்சல் டேப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம ஆம்ஸ்டர் காம்பேக்டில் என்னென்ன பண்ணமோ அதையுமே இதில் நீங்கள் பண்ணலாம். டெய்லி காம்போ டேக்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். என்னன்னா பிக்சல் டேப் அப்படின்றது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அப்படின்றதுனால இதோட ஏர்ட்ராப் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் டாஸ்க் நம்ம அதிக நாள் பண்ண முடியும். ஸோ அப்பேற்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த பிக்சல் டேப் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆம்ஸ்டர் காம்பேக்டை பற்றி இந்த ஆக்சுவலாக அதில் டான் வேலட் கனெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்ற ஒரு சம் டைரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிக்சல் டேப்லேயும் பார்த்தீங்கன்னா வேலட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் கண்டிப்பாக புரியும். ஸோ கைஸ், கெட் இட் இன்டு த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஆம்ஸ்டர் காம்பேக்டில் இருந்தே போகலாம். ஸோ இப்போதைக்கு ஆம்ஸ்டர் காம்பேக்டில் பேசணும் அப்படின்னா விட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் திட்டிருந்தீங்க என்னைய. ஸோ நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக என்னன்னா இதில் விட்ராவல் அப்படின்றது ஏர்ட்ராப் மட்டும்தான், சரிங்களா? இந்த ஏர்ட்ராப்பில் போய்ட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். அந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டா எப்போ ஏர்ட்ராப் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம விட்ராவல் எடுத்துக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த ரீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 970K ஆம்ஸ்டர் காம்பேக்டில் எப்படி விட்ரா அதில் போய்ட்டு நீங்கள் டான் வேலெட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் தெளிவாக அதில் சம் ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் டு வேலெட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த ஏர்ட்ராப்பில் போய்ட்டு ஜஸ்ட் உங்களோட டான் வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏர்ட்ராப் எப்போ வருதோ இதிலே சொல்லியிருப்போம், லிஸ்டிங் இஸ் ஆன் திஸ் வே, டாஸ்க் வில் பி அப்பியர் பிலோ, கம்ப்ளீட் தெம் டு பார்ட்டிசிபேட் இந்த ஏர்ட்ராப். ஸோ அவ்வளோதான், டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆம்ஸ்டர் காம்பேக்டை பொறுத்தளவுக்கு இதுதான் இப்போதைக்கு அப்டேட், ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிக்சல் டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக்சல் டேப் பொறுத்தளவுக்கு இதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் நம்மளோட டெலகிராம்லேயே எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ பிக்சல் டேப்பை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு நம்மளோட டெலகிராமில் போய்ட்டு ஒரு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஃபைட் ஃபார் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி இன்கம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேலன்ஸ் இங்கே வந்துடும். இதில் நீங்கள் டேப் பண்ணி இது பண்ணலாம், இல்லைனா இங்கே கிளைம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கிளைம் அப்படின்றத கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கிளைம் வச்சு தான் நம்ம அந்த காயின்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏர்ன். ஸோ இன்வைட் அண்ட் ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் அண்ட் ஏர்ன் பண்ணிங்கன்னா சம் கிவ்அவேஸும் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டோக்கன்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னென்னா ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஓகேவா? ஸோ இந்த ஃபைட்னால் பார்த்தீங்கன்னா இது கேம் விளையாண்டா ஏர்னிங்ஸ் அப்படின்றத காட்டி இந்த கேம் விளையாண்டா அவனுக்கு மார்க்கெட்டிங், ஓகேவா? ஸோ அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரனால அவன் நம்மளுக்கு டோக்கன்ஸாக கொடுக்குறான். ஸோ இந்த பிக்சல் டேப் அப்படின்றதும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஹைலி ஒரு ரெப்யூட்டட் ஆனது. ஸோ பைனான்ஸில் லிஸ்ட் ஆகும் அப்படின்ற அளவுக்குலாம் ட்விட்டரில் பேச்சு போயிட்டுருக்கு. பட் ஒரு இன்டர்மீடியேட்டர் லெவலில் இருக்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனால் கூட நம்ம இதில் மோர் ஓவர் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ இதில் எப்படி ஃபைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுனா ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய டாக், ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஃபைட் பண்ண போகிறீங்க. இதில் ஜஸ்ட்டு போய்ட்டு ஒரு இது டேரக்ஷன் சொல்லுவோம், இந்த டேரக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்ஷனை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின்ஸ் ஆனது இதுவாகும். ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க காயின்ஸும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பிக் த ஏரியா டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா அடிக்கிறது, ஓகேவா? ஸோ நான் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் போய்டும். அடுத்து இந்த ஏரியாவில் அவன் அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவாக இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா டேப் பண்ணணும். ஸோ டேப் பண்ணிவிட்டு என்ன இதே மாதிரி அவன் எங்கே டேப் பண்ண சொல்கிறானோ அங்கே டேப் பண்ணணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு அந்த இந்த இடத்துல பாயிண்ட் குறைஞ்சிரும். மேலே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சோடனே நம்ம வின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ எனக்கு ரிவார்டு வந்து 56,000 வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்டுக்கு வந்துட்டு போங்க. ரிவார்டுக்கு போனீங்கன்னா இந்த ரிவார்ட் டெய்லி காம்போ, அதாவது ஒரு 4 கார்டு இருக்கும். அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராமில் நான் ஷேர் பண்ண முடியாது. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் ஸ்டோரியாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஆம்ஸ்டர் காம்பேக்ட்டுக்கு நான் டெய்லி ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி வந்துட்டு இதுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டு வந்து இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு கிரிப்டோவில். அதனால் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஏர்ட்ராப் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே. ஸோ அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதில் கிளைம் ஆப்ஷன் இருக்குது. டெய்லி போய்ட்டு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்துட்டு ஆம்ஸ்டர் காம்பேக்டில் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்து இந்த டெய்லி காம்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்றேன். இதில் விட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இதில் விட்ராவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிவ் அவே விட்ராவலாக நம்மளுக்கு யூஎஸ்டியாக கொடுப்பாங்க. இந்த ஏர்ட்ராப் வித்ராவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஸோ ஏர்ட்ராப் வித்ராவை வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்டியாக கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து இவங்க டோக்கனாக வந்துட்டு கொடுக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே வந்துட்டு விட்ராவலில் வந்துட்டு பெருசாக ஆப்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பைபிட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னோடய வேலெட்டை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேலெட்டில் போயிட்டு கனெக்ட் யுவர் ஃபேவரட் வேலெட் அப்படின்றத நான் பைபிட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். பைபிட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய USDT ERC20 கேட்கும். சரிங்களா? உங்களோட பைபிட்டில் போயிட்டு உங்களோட USDT ERC20 வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ பைபிட் நான் போய்க்கிறேன். பைபிட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அசட்டில் நான் போயிட்டு சிம்பிள் தான், அசட்டில் போய்ட்டு ஸ்பாட் வேலெட் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு USDTன்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டெபாசிட் அட்ரஸில் போய்ட்டு ERC20 இருக்குல்ல, இந்த ERC20யோட அட்ரஸை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அதாவது அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்லணும். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்களும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவாகிடும். ஓகேவா? என்னோடய ERC வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஏதாவது கிவ் அவேஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்னோடய பைனான்ஸுக்கு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது அப்புறம் ரிவார்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா இவ்வளோ இது. அடுத்து வந்து OKXில் வந்துட்டு இது பண்ணிங்கன்னா இது. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு தருவாங்க. அடுத்து ரீட்வீட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தருவாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் சம் க்ரைட்டீரியாஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மூலமா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ கைஸ், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் இதுதான். ட்ரெண்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கிரிப்டோவில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எடுக்க முடியும். இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நான் ஏகப்பட்ட டேப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி வீடியோஸ் போடணும் அப்படின்னா கீழே வந்துட்டு டேப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரு சீரியஸாகவே வந்து கொண்டு போகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.